Hi friends, welcome to our pet channel. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஆப்பிரிக்கன் லவ் பேர்டுக்கு வந்து ஹேண்ட் ஃபீட் எப்படி பண்றது அண்டு அதை வந்து எப்படி டேம் பண்றதுன்ற பத்தியான வீடியோவை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். இப்போ ஹேண்ட் ஃபீடிங்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காக்டெயில் சிக்குக்கு வந்து ஹேண்ட் ஃபீட் பண்றது, அது வந்து ஃபெதர்ஸ் இல்லாதப்ப ஹேண்ட் ஃபீட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐட் கார்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்றதுக்கு சத்து மாவு கொடுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்முலா வந்து பெட் ஷாப்பில் போனீங்கன்னா கிடைக்கும். இதில் வந்து மினின்னு இருக்கு, இந்த பாக்கெட் இருக்கு, இது இல்லாமல் இதோட பெருசு ஒன்று இருக்கு. மினி பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் வரும். இந்த பாக்கெட் வந்து 250 வந்துச்சு. இதோட பெரிய பாக்கெட் பார்த்தீங்கன்னா 500 வரும். நீங்கள் வந்து எத்தனை பேர்டு வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து வாங்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு பேர்டு தான் ஹேண்ட் ஃபீட் பண்ணி டேம் பண்ண போறீங்கன்னா அதுக்கு வந்து மினியே போதுமானது தான். மினிலேயே பேலன்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் 3 சிக்குக்கு யூஸ் பண்ணேன். இது 1 மந்த்துக்கு எனக்கு வந்துச்சு. 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போ செல்ஃப் ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹேண்ட் ஃபீட் பண்ண வீடியோவோட நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹேண்ட் ஃபீடிங்கில் பார்த்தீங்கன்னா நான் சிரஞ்சை கொடுத்த உடனே வந்து கையில் எடுத்து வச்ச உடனே பக்கத்தில் வந்து அது குடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி நம்ம வந்து டேம் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அது சிரஞ்சில் வந்து குடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 days கொடுக்குறப்ப மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்குங்க வந்து பசியில் அதுங்களே நீங்கள் சிரஞ்சை எடுத்த உடனே பாஞ்சிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இதில் நடந்துட்டுருக்கு. சிக்கு வந்து நான் ஹேண்ட் ஃபீட் பண்ணுறப்ப இந்த மாதிரி கொடுத்த உடனே வந்து வேகமாக வருது. இதுலேயே வந்து நம்ம ஃப்ரீ ஃப்ளைட் வந்து டேம் பண்ணோம். ஃப்ரீ ஃப்ளைல இப்போ கூப்பிட்ட உடனே வந்து ஃப்ளை பண்ணி பறந்து வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து சிரஞ்சில் ஹேண்ட் ஃபீட் பண்ணுறதுலேயே வந்து டேம் பண்ணணும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், இந்த பேர்ட்ஸ் வந்து சேலுக்கு இருக்குன்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் வந்து சிரஞ்சு எடுத்து கையில் வச்சு கூப்பிட்டோன்னையும் அது வந்து பறந்து வந்து என்கிட்ட வந்து ஃபுட் இந்த மாதிரி தான் வந்து நம்ம டேம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து நான் டேம் பண்ண 3 பேர்ட்ஸ், ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ். மேலே 2 உட்காந்துருக்கு, கீழே ஒருத்தன் இருக்கான். இப்போ பாருங்க, நான் ஜஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணேன்னா விசில் அடிச்சேன்னா வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஓப்பன் பண்ணோன்னே பாருங்க. ரெண்டு பேர் வந்துட்டாங்க, வந்து என் தலைமையில உட்காந்துருக்காங்க. 3வது ஆள் வந்துட்டாப்புல. பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளை பண்ண விட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஃப்ரீ ஃப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம கூப்பிட்டோம்னா விசில் அடிச்சு கூப்பிட்டோம்னா வருவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி டேம் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம விசில் அடிச்சு கூப்பிட்டு டேம் பண்ணோம்னா அவங்க சீக்கிரமாக பழகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு வச்சு நம்ம கூப்பிடணும். நான் வந்து ஃபுட்டு வச்சு கூப்பிட்டு டேம் பண்ணி ட்ரை பண்ணேன், பட் இன்னும் வந்து அவன் பழகலை. இப்போ வரைக்கும் நம்ம வந்து நான் உள்ளே வந்தனோடையுமே அவங்க வந்து என்கிட்ட வந்து வரணும்னு ஆசைப்படுவாங்க. கூண்டை திறந்து விட்டோம்னா வந்துடுவாங்க வெளியில். ஃப்ரீ ஃப்ளைக்கு வந்து விட்டோம்னா தான் வந்து அவங்க வந்து அதிகமாக நம்ம கூட வந்து பழகுவாங்க. சப்போஸ் நம்ம ஃப்ரீ ஃப்ளை பண்ண விடாமல் ஸ்டேஜ்லேயே போட்டு வச்சுருந்தோம்னா நம்மக்கிட்ட வந்து பழக மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம கூப்பிட்டோம்னாலோ விசில் அடித்து கூப்பிட்டோம்னாலோ இல்லை ஃபுட்டை கையில் வச்சு கூப்பிட்டோம்னாலோ வரமாட்டாங்க. அதிகமாக நம்ம கூட பழகாமல் இருக்கிறப்ப நம்ம டேர்ம் பண்ணதே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம வந்து ஃப்ரீ ஃப்ளையில் அதிகமாக விட்டோம்னா தான் அவங்க கூட நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவங்க வந்து அந்த டேர்ம் பண்ண கண்டிஷன்லேயே இருப்பாங்க. இல்லைன்னா அந்த டேர்ம் பண்ணதெல்லாம் போயிடும், வேஸ்ட்டாக போன மாதிரி ஆயிடும். அவங்க வந்து நம்ம கூட பழக மாட்டாங்க, போக போக அக்ரெசிவாக மாறிடுவாங்க. நமக்கு வந்து டேர்ம் பண்ணதில் வந்து நம்ம கூட அவங்களும் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இல்லாமல் அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்தால் நம்ம கூட பழக மாட்டாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேர்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் போய் அதை கூப்பிட்டிங்கன்னா கைக்கு வராது. சப்போஸ் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கையில் பிடிக்க பார்த்தீங்கன்னா அப்போ அது வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃப்ளை பண்ண விட்டு அதாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பார்த்துக்கணும். லாஸ்ட்டாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பேட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.